Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். யூபிஎஸ்சியிலிருந்து இபிஎஃப்ஓ ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ வேகன்சி பார்த்திங்கன்னா 323 வேகன்சி இருக்குது. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 27 அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட வெப்சைட், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 323 வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இது கூட நீங்கள் ஸ்டெனோகிராஃபி கட்டாயம் முடிச்சிருக்கணுங்க. ஸ்டெனோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. பர் மினிட்டுக்கு 120 வேர்ட்ஸ் எழுதக்கூடிய ஸ்பீடோட நீங்கள் ஸ்டெனோ கேப்பபிலிட்டி இருக்கணும். அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் பண்ணதுக்கு இங்கிலீஷ்க்கு 50 மினிட்ஸ், ஹிந்திக்கு 65 மினிட்ஸ் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏஜ் லிமிட் கேட்டகரி வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதிலே சேர்ந்து வந்துடும். ஸோ ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 18 to 30 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, எஸ்எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. சேலரி லெவல் 7 மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெவல் 7 அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு 70,000 to 80,000 இருக்கும் பெர் மந்த். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு ₹25 நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட், அதாவது டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதாவது அந்த ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டு. ஸோ அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 27 அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்கலாம். அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சிலேருந்து இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.